கொள்ளும் போது நாம் இதுவரைக்கும் செய்த கர்மாக்களுக்கு ஒரு விமோச்சனம் ஏற்படுகிறது. அப்படி இல்லாமல் அந்த சூழ்நிலைகளை நாம் நம்முடைய தன்முனைப்பு கொண்டு எதிர்த்து விட்டோம் என்றால் புத்தியால் அதற்கு மறுபடியும் ஒரு கோபமான உணர்வுகளை அடுத்தவர்கள் காரணம் இவர் காரணம் என்று சுட்டி காட்டும் போது அந்த கர்மா மேலும் அதை விருட்சமாக வளர ஆரம்பித்துவிடும். புரிகிறதா? தேடலுக்கா? கர்மா சத்தியமானது. நான் இருக்கின்றேன், நான் இருப்பேன் என்ற மமதை உள்ளவனுக்கு கர்மா சர்வ நிச்சயமானது. அவன் பிரேமை கொண்டுள்ளான் தன் வாழ்வின் மீது. அவன் கண்களுக்கு எல்லா காட்சிகளும் புலனாகின்றது. அவன் தன்னில் வாழ தவறவிட்டவன். அவன் இந்த மாயா உலகத்தில் உழல்பவன். இப்படி உழன்று கொண்டிருக்கும் அஞ்ஞானிக்கு ஞானம் எப்படி தோன்றும்? கர்மத்தின் நிவர்த்தி எப்படி ஏற்படும்? தூய்மையான விதைகளை ரிஷிகள் எடுத்து வைத்து விடுகிறார்கள். அப்பா, இனி கலியுகம் முடிவில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றது. இது எப்போது வேண்டியதென்றாலும் முடியத் தொடங்கிவிடும். நாம் வீட்டை கட்டலாம், ஏன் உடலை கூட. ஆனால் இவைகளெல்லாம் நித்தியமற்றவை நிச்சயமற்றவை என்ற ஆழப்புரிதல், தெளிவு இயல்புக்கு இருத்தல் வேண்டும் இல்லையா? இல்லாதவன் ஒரு போகி. இந்த போகியை கடலில் போட்ட பாறைக்கு சமமானவன். இவன் உணர்வுடன் கலப்பவன் அல்ல. உப்பாக இருந்தால் கடலுடன் கலந்துவிடும். அதில் எந்த பொருளும் எஞ்சி இருக்காது. உடலுக்குள் இருக்கும் உயிரும் அந்த விஷ்ணு தேவன் தான். உடலுக்குள் ஒடுங்கி இருக்கும் இருத்தலும் அந்த மகாசிவன் தான். உடலிலே பாதி பார்வதியாகவும் பாதி சிவனாகவும் இருக்கின்றது. அவன் ஆனந்த நர்த்தனம் புரிந்து கொண்டிருக்கின்றான், தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல். அந்த மென்மையான பரிபக்குவ தூய உணர்வுக்குள் புகுந்துட்டால் நமக்கும் புரிந்துவிடும். இது அறிதலுக்கு அப்பாற்பட்டது. அறிந்தவன் ஆண்டவனாகிறான். ஆண்டவன் அகம்பாவம் பெற்றவனாகிறான். தானே கடவுள் என்று பறைசாற்றுகின்றான். அறிதல் அல்லாமல் புரிதலுக்குள் நுழைந்தவனோ வீடு பேறு அற்ற
சூட்சமத்திற்குள் நுழைகின்றான். எல்லாமே சூட்சமம்தான். விந்தையான உலகம் முழுவதும் மனிதனும் அந்த சூட்சமத்தினால் தான் இயக்கப்படுகின்றான். அது நன்றாக நடக்கின்றது. எது நடக்குதுன்றதோ அது நன்றாக நடக்கிறது. அப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த முன்னாடியே இது நடக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? இதற்கு பதில் சொல்கிறீர்களா? பதில்கள் உண்டா இல்லையா? நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அது ஏற்றுவார்கள். அதை நாம் அதை ஆராய தேவையில்லை. சும்மா எழுத்தளவில் இருக்குன்னு படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அதை பார்த்தா இது தெரிவித்த சந்தேகங்களும் அதைத்தான் செய்யும். எது நடக்கிறது நன்றாக நடக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ நம்ம வண்டியில் போய் அடிபடுறோம், ஏதாவது ஒன்று நடக்குது, நெகட்டிவாக நடந்தால் அது ஏற்றுக்கிறது இல்லை, பாசிட்டிவாக நடந்தால் ஏற்றுக்கிறோம். அப்போ அது நெகட்டிவும் பாசிட்டிவும் ஏற்றுக்கொள்ள இது நடந்தது அப்படின்னு ஏற்றுக்கிட்டா அது கீதாசாரத்திற்குரிய உண்மைதானே? அப்போ அதை ஏற்றுக்கிறது இல்லையே. நம்ம சிலதை மட்டும் ஏற்றுக்கிறோம், சில அதாவது பாசிட்டிவாக நடந்தால் அதை ஏற்றுக்கிறோம், நெகட்டிவாக நடந்தால் அதை ஏற்றுக்கிறது. தொடரும்.